அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த தண்டுக்கீரை இன்றைக்கி பறிச்சிடலாம். இது தானாக வளர்ந்த பண்ணைக்கீரை. தண்டுக்கீரை என் பொண்ணு காலேஜ்லேருந்து ஒரு சின்ன ஸ்டெம் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சா. அதை நாங்கள் ஒரு செடியை நல்லா முத்த விட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த கீரை செடி தான் இருக்குது. இதுவும் நல்லா விதையெல்லாம் விட்டுருக்கு. நம்ம இலைகளை மட்டும் பறிச்சுக்கலாம். இது விதைக்கி விட்டுடலாம். சின்ன செடியெல்லாம் நம்ம தண்டோடு எடுத்துடலாம். பறிக்கவே வரலை. இது சாரணைக்கீரை. கல்லீரலுக்கு சிறுநீரகத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது பாருங்கள், எங்கேயும் இது வளர்ந்து படர்ந்து விரிஞ்சிருக்கு. தானாக வளருதுங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதையும் பறிச்சிருக்கலாம். இங்கேயும் பாருங்கள், போதுங்கிற அளவுக்கு அது பாட்டுக்கு பரவி கிடக்கு. இது அரைக்கீரை. இதையும் பறிச்சிடலாம். பாருங்கள், இதுலேயும் சாரணைக்கீரை, தண்டுக்கீரை. இப்போ நம்ம மாடி தோட்டம் ஃபுல்லாக கீரை தோட்டம் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கீரை. இங்கேயும் பாருங்கள், ஃபுல்லாக தண்டுக்கீரை தான். இப்போ வெயில் ஆயிடுச்சு. சாயந்தரம் வந்து தான் தண்ணி ஊற்றணும். நம்ம மாடியிலேருந்து பறித்து எடுத்துக்கிட்டு வந்த கீரை, தண்டுக்கீரை, சாரணக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு 2 கட்டு அளவு கீரை கிடச்சிருக்கு நம்மளுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து.